இப்போ செஸ்ட் ப்ளீட் வரையும் நம்ம அயனிங் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி தனியாக ஒரு 2 மெஷர்மெண்ட். இப்போ அவங்களுடைய லென்த் வந்து 12, வித் வந்து 13. இப்போ அதை நம்ம கைட்லைனாக வச்சுக்க போகிறோம். ஸோ சாரியை எடுத்தோன்னே இப்படி எடுத்து விரிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுவாகும். ஸோ இந்த கிளிப் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டு திரும்பவும் நான் இதை அரேஞ்ச் பண்ணுவேன். இந்த கைட்லைன் எடுத்து இதில் குத்திடுவேன். அதுக்கப்புறம் இது இங்கேயே தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ மூவ் ஆகாது. நம்மளும் மெஷர்மெண்ட் மாற்றி வைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக வச்சுக்குவோம். எடுத்தோடனே பர்ஃபெக்டாக வைக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது இப்படி பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். எடுத்தோடனே பர்ஃபெக்டாலாம் வராது. இதான் கைட்லைன். இது நம்ம மூவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கோசம் இது பின்ன இங்கேயே லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஸோ சாரியை தூக்கி இப்போ பாருங்கள், தூக்கி நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுதும் செகண்டுதும் தேர்டுதும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளிப் குத்தப்பேன். நிறைய பேருக்கு அதான் ஃபால்ட் ஆகும். அப்படியே வச்சுக்கிட்டே பண்ணுவீங்க, அது வராது. திரும்ப இந்த கைட்லைனை நான் இதில் குத்திக்கிறேன். மறந்துடாதீங்க, இந்த பின் குத்திட்டு டக்குன்னு இழுத்துடாதீங்க. கிளைண்டோட சாரி, அவங்க முகூர்த்த சாரி. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பார்த்து தான் நம்ம செய்யணும். இது பர்ஃபெக்டாக இருக்கா, எடுத்தோன்னே டக்குன்னு அயன் பண்ணிடாதீங்க. பர்ஃபெக்டாக வர வரையும் அது நம்ம கரெக்டாக வச்சோம். இது தூக்குது இல்லையா, இப்போ நான் திரும்ப இது கரெக்டாக வச்சு இங்கே பின் பண்ணேன். இந்த இதை எடுத்துடுறேன். எங்கெங்கெல்லாம் பின் குத்தணுமோ அதை எடுத்துட்டு தான் சாரியை மூவ் பண்ணணும். சாரியை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்டில் இதை எடுத்துக்கோங்க. எது வரையும் அயன் பண்ணிக்கோமோ அதை போட்டுருங்க. நிறைய பேர் ஃபுல்லாக போட்டுருவீங்க, அப்படி எடுக்காதீங்க. கைட்லைனோடு அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸை மெயினாக மெஷர் பண்ணி லாக் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் மூவ் ஆகும். இப்போது இதே லைன் இது மூவ் ஆகாமல் இருக்க இதையும் குத்திக்கோங்க. இப்போ இந்த லைனை மாறாம இதே மாதிரி நம்ம செட் பண்ணணும். நிறைய பேர் கேட்பீங்க 2 இன்ச்சா 3 இன்ச்சா, அது கிடையாது. இந்த லைனை அப்படியே அரேஞ்ச் பண்ணும்போது இங்க இருக்க 1 இன்ச் எல்லாமே இங்க ஸ்ப்ரெட் ஆகி 2 இன்ச் வரும். அடுத்தது வரும்போது 3 இன்ச்சா வரும். அயன் பண்றது ஈஸி, ஆனா அயன் பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்றது தான் ரொம்ப பார்த்து செய்யணும். ஸோ பண்ணிட்டு ஐயோ தப்பாயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த லைனை நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அந்த லைனை திரும்ப அயன் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும், டபுள் வேலையாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செஸ்ட் லெவல் வரும். இப்போ வந்து இது செகண்ட் பார்ட்டு நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ இது இழுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சி இப்படி தள்ளிடுங்க. திரும்பவும் இது கிளிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாக அயன் பண்ண மாட்டேன். 1 2 3 4 பார்ட்ஸ் மட்டும் தான் அயன் பண்ணுவேன். மோஸ்ட்லி 3 பார்ட்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். இவங்க ஒல்லியாக இருக்கனால நான் 4 பார்ட்ஸ் மட்டும் அயன் பண்ணுறேன். ஏன் இதை அயன் பண்ண மாட்டேன்னா இது பேக்கில் வந்து சுருங்கிடும். அயன் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாயிடும், நீட்னஸ் கிடைக்காது. அது கட்டும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் நிறைய வீடியோவில் நினைப்பீங்க ஃபுல்லாக அயன் பண்ணிடுங்க, ஆனால் அது கட்டும் போது நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் பின்லேருந்து
அந்த தேர்ட் பின். இதுக்கு இடைப்பட்டதுல தான் நான் இப்போ சென்டர் ப்ளீட் வைக்க போகிறேன். இப்போ இது செகண்ட் பின், இது தேர்ட் பின். இதுக்கு வந்து சென்டர் ப்ளீட் நான் எடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு இது வைக்க வரலன்னு சொல்லுவீங்க. ஈஸி தான் இது. தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, மீதி 3 ஃபிங்கர்ஸும் பேக்ல வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது ஒரு விரலை மட்டும் தூக்கி வைங்க. இது வச்ச பிறகு தம்மை தூக்கி இங்கே வைங்க. திரும்பவும் இதை செட் பண்ணி தம் எடுக்கக்கூடாது, இண்டெக்ஸ் எடுத்துட்டு வைக்கணும். இந்த சைடு வரும்போது தம் மட்டும் எடுக்கணும். அர்ஜென்ட்டாக இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கையிலேருந்து விழுந்துடும். தேர்ட் பின் இதோட முடியும். இது நம்ம ஸ்டொமக்ல வச்சு அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எல்லாமே 1 இன்ச்சு, ½ இன்ச்சு சொல்லலாம். 1 இன்ச்சுலாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் கொஞ்சமாக கேப் விட்டு அடிக்கும் போதே கரெக்டாக இருக்கு. இப்போ நான் இங்கே ஒரு பின் கொடுத்துப்பேன். இப்போ சாரீ நான் எடுத்துட்டேன். இப்போ இதை கைட்லைனாக வச்சு நம்ம அப்படியே சென்டருக்கு ஒரு பின்னு, லாஸ்ட்டில் ஒரு பின் கொடுத்த போகிறோம். ஸோ சாரீ எடுத்து சாரீ வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம வந்து பின் போட்டு லாக் பண்ணுறோம். ஸோ சாரீ இது வந்து அதை கைட்லைனாக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஃபோக்கஸ் ஃபுல்லுமே பண்ணாதீங்க, ஆஃப் மட்டும் பண்ணுங்க. இவங்க சாரிலே ப்ளவுஸ் தைச்சதுனால கம்மி ஃப்ளிட்ஸ் தான் வரும். இதை அப்படியே மூவ் பண்ணி இதை நம்ம கையில் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு சாரி வலுக்குது, ஸோ மூவ் ஆகாமல் இருக்க நான் பின் கொடுத்துட்டேன். இப்போ சாரியோட சென்ட்ரு ப்ளீட் இது. சென்ட்ரு ப்ளீட்டில் இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறத நான் அப்படியே ஆப்போசிட்டில் போடுறேன். இந்த சென்ட்ரு ப்ளீட் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் பண்ணது கரெக்டானு பார்க்குறதுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக வருது அப்படின்னு உங்களுக்கே இதில் தெரியுது பாருங்கள். இப்போ ஒருவேளை இதை நீங்கள் தப்பாக போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மடிக்கும் போது இது வராது. இது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாரியோட சென்ட்ரு ப்ளீட்டை நீங்கள் போட்டுட்டு அது கரெக்டாக வச்சோமா அப்படின்னு பார்க்கணுன்னா
திரும்பவும் நீங்கள் எடுத்து இப்படி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சென்டர் ப்ளீட் சென்டர்லேயே போட்டுருங்க. இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம எடுக்கணும். பாக்ஸ் க்ராஸாக இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பவுமே இதை இப்படி போடாதீங்க, இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் உள்ளே இருக்க மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னா இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது வருது. அப்போ நம்ம பாக்ஸ் பண்ணும்போது இந்த லைன்ஸ் அழகாக இருக்குது. ஓகேவா? அதில் கிளியராக இருக்கும். இப்போ செஸ்ட் ப்ளீட். செஸ்ட் ப்ளீட் வந்து நம்ம கை ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடு இது மாதிரி ஒரு 10 இன்ச் கேப்பில் இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது வரையும் தான் நான் பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவரையும் கைட்லைனாக வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து நான் இப்படி போட்டுட்டு இது மூவ் ஆகாமல் கிளிப் எடுத்து குத்திடும். இதை திரும்ப நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. இதுவும் மூவ் ஆகாமல் இருக்க கிளிப் எடுக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை இந்த ஆஃப்ல வச்சுட்டு திரும்பவும் இதை எடுத்து இந்த ஆஃப்ல போட்டு சாரியை நம்ம வச்சுட்டோம். இப்போ மடிக்கிறோம். இப்போ இந்த லைன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸோட இதை கட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிறோம். இதே மெஷர்மெண்ட்டை இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது ரெண்டாக பிரிக்க முடியும். உங்களுக்கு இந்த பார்டர் மேலே வேணும்னா ஃபஸ்ட்டு இதை செகண்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மடிச்சுக்கோங்க. அப்புறம் இதை வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடுச்சு. செஸ்ட் சாரியை வச்சுருங்க. மிச்சர் எக்ஸஸை டூ பார்ட்டிஷனோ 3 பார்ட்டிஷனோ எடுத்து உள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ சாரீ ப்ரீப்ளீட்டிங் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.